வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இன்னொரு பார்க்க வரணும்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா புது பேட்டரி மாற்றிருக்கேன். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்த்திங்கன்னா என்னோடய ஆட்டோ பார்த்திங்கன்னா 2019 மாடல். கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு தாண்டிடுச்சு. இப்போ தான் நான் பார்த்திங்கன்னா முதல் பேட்டரியை மாற்றுறேன். வண்டியிலே வந்து பேட்டரி வந்து இவ்வளோ நாள் வேலை செஞ்சது. நீங்கள் எப்படின்னு கேட்கலாம். நிறைய நண்பர்கள் பார்த்துருக்கேன். 3 வருஷம் மேக்ஸிமம் ஓட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல. 4.5 வருஷத்துக்கு மேலே வந்துருச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, என்னோடய ஆட்டோவில் பார்த்திங்கன்னா எந்த ஒயரிங் கம்ப்ளைண்ட்டும் நான் வர வைக்கல. ஸ்டார்டிங்கில் வந்துச்சு. வண்டி வாங்கின புதுசுலேயே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒயரிங் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நான் என்னென்னு பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, எங்கெங்கே இந்த ஒயரு உரசுற மாரி இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சுலேஷன் அந்த இது வந்து ஒரு டியூப் மாரி இருக்கும். அதை வந்து நான் வாங்கி எங்கெங்கே ஒயரிங் இது வருதோ அங்கெல்லாம் நான் போட்டு விட்டேன். அதுமாரி டேப்பு நல்லா சுற்றி விட்டேன். அதனால பார்த்திங்கன்னா ஒயரிங் கம்ப்ளைண்ட்டே ஆட்டோவில் இல்லை. இதுமாரி பார்த்திங்கன்னா வாட்டர் லெவலையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என்னாச்சுன்னு தெரில. 4 வருஷம் தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வர்றது அதிகம் தான் நம்ம ஆட்டோ பார்த்திங்கன்னா. அதுமாரி எக்ஸ்ட்ரா லைட்லாம் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஆட்டோலையும் போட்டிருக்கேன். எல்லாமே பண்ணி தான் இருக்கேன். இருந்தாலுமே நல்ல ஆட்டோ பேட்டரி வந்து இவ்வளோ நாள் வேலை செஞ்சுது. இப்போ என்ன பேட்டரி மாற்றிருக்கேன் பார்த்திங்கன்னா, இந்த பேட்டரி தான் மாற்றிருக்கேன். அமரான் கம்பெனி இது பேட்டரி தான் மாற்றிருக்கேன். இதோட விலையை வேணால் நான் பில்லை போடுறேன் பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், எப்படி பேட்டரி இவ்வளோ நாள் வேலை செஞ்சது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒயரிங் கம்ப்ளைண்ட் வராமல் வைக்கிறதுக்கும் வாட்டர் லெவலில் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டோவோட அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி கரெக்டாக போட்டிங்கனாலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் பார்த்துருக்கேன். அந்த ஃப்யூஸ் எல்லாம் வந்து சப்போஸ் ஃப்யூஸ் போயிடுச்சுன்னா அந்த இது என்னென்னு பார்க்கணும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்யூஸில் வந்து ஒரு கம்பியை கட்டி இல்லைன்னா அப்போ ஒரு 10 நம்பர் ஃப்யூஸ் இருக்குதுன்னு வைங்களேன், 10லேயே தான் வச்சுருக்கணும். சில பேர் 20, 25 போட்டுருவாங்க. இந்த பேட்டரியை பார்த்திங்கன்னா ஒரு 1400 ரூபாய்க்கு பழைய பேட்டரி எடுத்துக்கிட்டு பேலன்ஸை தான் நான் வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த இது பண்ணி வாங்கினேன். எங்கள் பில்லை காட்டுறேன் பாருங்கள். இந்த பேட்டரியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 5500 அவங்க சொன்னது. அதில் 1400 கழிச்சது போக தான் நான் மீதியை தான் கொடுத்து வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி வந்து 2 வருஷம் வாரண்டி. 2 வருஷம் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் புதுசு மாற்றி கொடுத்துருவாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேட்டரி. எக்ஸைட்டும் இருந்துச்சு, அமரானும் இருந்துச்சு. நான் எங்கள் பக்கத்தில் நிறைய பேர் வந்து அமரான் பேட்டரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் அமரானை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேட்டரி வந்து நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் அது ஒரு லைஃபும் வரும். எது ஒயரிங் கம்ப்ளைண்ட் எது வந்தாலும் உடனே நம்ம அதை பார்க்கணும். அதுமாரி பேட்டரி டெர்மினலில் வந்து அந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ணி போடணும். அதில் பூத்து போகாமல் பார்த்துக்கணும். அதுமாரி பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து கரெக்டாக சார்ஜ் ஆகுதான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கணும். அந்த மல்டிமீட்டர்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வாங்கி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆட்டோ ரொம்ப வருஷம் வரும். என்னோடய ஆட்டோலையும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்கேன். 70 140 வாட்ஸ் எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்கேன். ஸ்பீக்கர்லாம் போட்டு வச்சுருக்கேன். மியூசிக் செட் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய ஆட்டோவில் வந்து வண்டி வாங்கின புதுசில் பார்த்திங்கன்னா ஹெட்லைட்லாம் ஃபியூஸ் ஆச்சு. அதாவது ஹெட்லைட் போயிட்டு இருந்துச்சு, ஃபியூஸ் அடிக்கடி அடியாச்சு, நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே நான் என்ன பண்ணேன், வண்டியில் கைட்டி பார்க்கும்போது எங்கே இந்த ஒயர் வந்து என்ன ஆகும்னா வைப்ரேஷனில் வந்து என்னோடய டீசல் ஆட்டோ வைப்ரேஷனில் வந்து பாடியோட உரசி பார்த்திங்கன்னா ஒயரோட அந்த ஸ்லீவெல்லாம் எடுத்துக்கிச்சு. அப்படி ஸ்லீவெல்லாம் எடுக்கும்போது என்னாச்சுன்னா, நான் வாட்டர் வாஷ் பண்ணணும் வைங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே ஏதாவது ஒரு ஃபியூஸ் கட் ஆகிடும். அப்புறம் ஒன்றா அந்த நம்ம ஆட்டோலேயே பார்த்திங்கன்னா 12 ஃபியூஸ்க்கு இருக்கும். ஒவ்வொரு ஃபியூஸையும் நம்ம செக் பண்ணாலே தெரியும். ஒன்றொன்னே கைட்டிட்டு போட்டு பார்த்தாலே எந்த ஃபியூஸும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்லீவு செல்லோ டேப் இதெல்லாம் போட்டு நல்லா சுற்றிட்டோன்னே இப்போ இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே வரல. வண்டி வாங்கி இப்போ 5 வருஷத்துக்கு ஆக போகுது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஹெட்லைட் வந்து இன்னும் மாற்றவே இல்லை. வண்டி வாங்கின ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் நான் பல்பெல்லாம் மாற்றினேன். அதுக்கப்புறம் எந்த பல்புமே இது வரைக்கும் நான் மாற்றலை. பிரேக் லைட்டாக இருக்கட்டும், எல்லா பல்புமே இன்னுமே நான் மாற்றலை. உங்கள் ஊரில் ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை உடனே சரி பண்ண பாருங்கள். அதை பெரிய லெவலில் விட்டால் தான் நமக்கு பிரச்சனையே. வண்டியில் சின்ன பிரச்சனை வரும்போதே நம்ம அதை சரி பண்ணிட்டோன்னு வைங்களேன், பெரிய செலவு வைக்காது. பார்த்திங்கன்னா என்னோடய பேட்டரி வந்து 4100 கணக்கு தான் வந்துச்சு. 5500 பேட்டரி, 1400 பழசை எடுத்துக்கிட்டாங்க. 4100 தான் கொடுத்து நான் வாங்கினேன். அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆட்டோ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க.